வணக்கம். சிம்மம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். சிம்மம் ராசி அன்பர்களே, நீங்கள் மனதிற்குள் எவ்வளவுதான் தைரியமாக இருந்தாலுமே நீங்க உடைந்து போகக்கூடிய ஒரு மனிதர்களாக எப்போதுமே இருப்பீங்கங்க. ஏன் இப்படி கூறுகிறேன் அப்படின்னா, நீங்கள் வெளியில் எவ்வளவுதான் தைரியமாக இருந்தாலுமே எல்லாருக்கும் நீங்க ஆதரவு கொடுக்கக்கூடிய ஒரு மனிதர்கள். இருந்தாலும் எல்லாருக்கும் நீங்கள் ஆதரவு கொடுத்தால் போதாது. உங்களுக்கு என்று ஒரு பிரச்சனைகள் வரும் பொழுது யாரெல்லாம் உங்க கூட இருக்கிறார்களோ அதுதான் நீங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் சம்பாதித்த மிகப்பெரிய ஒரு சொத்தாக இருக்கும். ஆனா இந்த ஒரு நேரத்துல உங்களுக்குன்னு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்திருக்கும். இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் யாருக்கெல்லாம் உதவி செய்தீர்களோ, யார் கூடலாம் நின்று வாழ்க்கையில முன்னேற வேண்டும் என்று அவர்களுக்கு ஆதரவாக இருந்தீங்களோ அவங்க அனைவருமே வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பாங்க. இதனை பார்க்கும் பொழுது நம்ம ஏன் இவங்களுக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு உங்களுக்குள்ள பல கேள்விகள் எழுந்து கொண்டேதாங்க இருக்கும். அந்த மாதிரியான சில செயல்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடந்திருக்கும். ஆனா இது எல்லாமே உங்களுக்கு போக போக தாங்க புரிய ஆரம்பிக்கும். உண்மையான நபர்கள் யார், ஒரு நம்பிக்கையை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா உங்க நம்பிக்கையை காப்பாற்றக்கூடிய மனிதர்கள் யார் என்பதை நீங்கள் நிச்சயமா போக போக புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. அது அனைத்துமே புரிந்த பிறகு வாழ்க்கையில இனிமே யாருக்கு நம்ம நல்லது பண்ணணும், யாருக்கு நல்லது பண்ணக்கூடாது என்பதை அறிந்து வாழக்கூடிய நல்ல ஒரு மனிதர்களாக இந்த சிம்மம் ராசி அன்பர்கள் நிச்சயமாக மாறிவிடுவீங்க. இதுவரைக்கும் எதுவுமே தெரியாம நீங்களும் மற்றவர்கள் அனைவரையுமே நீங்க நம்பிக்கொண்டிருந்திருப்பீங்க. இனிமே உங்களுடைய வாழ்க்கையில முடிவு தெளிவு என்பது நிச்சயமாக கிடைக்க ஆரம்பிக்கும். யாரிடமும் உதவி கேட்காமல் ஆனா ஒரு நாள் உங்களுடைய வாழ்க்கையில எல்லா விதமான மன அழுத்தங்களுக்கும் ஒரு முடிவானது உங்களுக்குன்னு கிடைக்க ஆரம்பிக்கும். நீங்க எவ்வளவோ விஷயங்கள்ல உடைந்து போயிருப்பீங்க. ஆனால் அதனை யாருக்கும் நீங்கள் காட்டிக்கொள்ள மாட்டீங்க. அதை மனதிற்குள் மட்டுமே நீங்கள் வைத்து வாழ்ந்து கொண்டிருப்பீங்க. ஆனா எல்லா விதமான விஷயங்களிலும் கால் வைத்த இடங்களிலெல்லாம் கண்ணி என்பது போல எல்லா விஷயங்களிலும் உங்களுக்கு பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டேதாங்க இருக்கும். ஆனால் அதனை வெளியில் காட்டாமல் நீங்கள் எப்படியாவது அதில் சமாளித்து அந்த ஒரு பிரச்சனையிலிருந்து வெளியில் வந்த ஒரு மனிதர்களாகவும் நீங்கள் நிச்சயமாக இருப்பீங்க. யாருடைய உதவியும் தயவும் இல்லாமல் நீங்களாகவே அந்த சில விஷயங்கள்ல இருந்து வெளியே வந்திருப்பீங்க. அது உங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும். ஆனால் நீங்கள் யாரிடமும் எதை பற்றியும் இப்படியெல்லாம் கூறவே மாட்டீங்க. யாரிடையும் நீங்க உதவியும் கேட்க மாட்டீங்க. ஆனா ஒரு நாள் உங்களுக்குன்னு பிரச்சனைகள் வந்திருக்கும். அப்பொழுது நீங்க உடைந்து போயிருப்பீங்க. ஏன் அப்படின்னா யாரும் உங்களிடம் நீங்க கூப்பிடாமல் யாராவது வருவார்களா என்று பார்ப்பீங்க. நீங்க கூப்பிட்டாலும் அடுத்து யாருமே வரமாட்டாங்கங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில சில உறவுகள் இருப்பாங்க. அவர்களிடமெல்லாம் ஏண்டா நம்ம பழகினோம் என்கிற மாதிரியான சில கேள்விகள் உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டேதாங்க இருக்கும். ஆனால் அதனை யாருமே வெளியில் காட்டிக்கொள்ள மாட்டாங்க. நீங்க அவங்களுக்கு உதவி செய்தீர்கள் அப்படிங்கிறது யாருமே வெளியில் காட்டிக்கொள்ளாம நடந்து கொள்ளக்கூடிய ஒரு மனிதர்களாக இருப்பார்கள். அதனால யாரிடம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை முழுமைக்கும் நீங்கள் தெரிந்து வைத்து நடந்து கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லதுங்க. உங்களுடைய வாழ்க்கையில மரியாதை இல்லாமல் நடந்து கொண்ட தருணங்கள் எப்படி தெரியுமா இருந்தது? நீங்கள் எப்பொழுதுமே மரியாதையை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மனிதர்கள். ஏன் அப்படின்னா சுயமரியாதை என்பது உங்களுக்கு மிகவும் முக்கியம். அதில் எப்பொழுதுமே நீங்க சரியாக இருப்பீங்க. அது உங்களுடைய ஈகோ கிடையாதுங்க. அது உங்களுடைய சுயமரியாதையை நீங்க காப்பாற்றிக் கொள்வதற்காக மட்டுமே நடத்தக்கூடிய ஒரு செயலாக இருக்கும். ஆனால் அதனை தவறாக சிலர் புரிந்திருப்பாங்க. இருந்தாலும் நீங்கள் அதனை எப்பொழுதுமே ஓப்பனாக காட்டக்கூடிய ஒரு மனிதர்களாக இருப்பீங்க. இந்த ஒரு நேரத்துல இந்த ஒரு நிமிடத்துல நீங்க எதையுமே ரியாக்ட் பண்ண மாட்டீங்க. ஆனா உங்களுடைய மனதிற்குள் சின்ன சின்ன வலிகளும் சின்ன சின்ன மன வருத்தங்களும் இருந்து கொண்டேதாங்க இருக்கும். அது இன்னமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களுக்கு பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகளை கொடுத்து கொண்டே இருக்கும். எதிலிருந்தும் உங்களால வெளியில் வர முடியாமல் நீங்கள் கஷ்டத்தில் தவித்த நாட்கள் கூட உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா இருக்கத்தாங்க செய்யும். நீங்க மனதிற்குள்ள தவித்த அந்த தவிப்புகள் யாருக்குமே வெளியில் தெரியாது. அதை நீங்கள் உள்ளுக்குள் மட்டுமே வைத்து வாழ்ந்து வந்த ஒரு நபராக நீங்க எப்போதுமே இருப்பீங்க. உங்களை அது டிஸ்டர்பும் பண்ணி கொண்டேதாங்க இருந்திருக்கும். இந்த ஒரு நாளுக்கு பிறகு சில மனிதர்கள் நீங்க எவ்வளவுதான் அவங்களை சேமா பார்க்கவில்லை என்றாலும் அவர்கள் உங்களை முக்கியமான ஒரு இடத்தில் வைத்திருந்திருப்பாங்க. ஆனா நீங்க அவங்கள கண்டு கொள்ளாம இருந்திருப்பீங்க. அதே போல உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு நபர் செய்திருப்பார். அதற்கப்புறம் தான் இவர்களுடைய ஞாபகம் என்பது உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு கர்மாவாக இருக்குங்க. நான் கூறியது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை கமெண்ட் வழியாக கூறுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு நல்ல ஒரு நேரம் என்பது உங்களுக்குன்னு தொடங்க ஆரம்பிக்கும். அந்த ஒரு நல்ல ஒரு நேரம் எப்படி இருக்கும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தாங்க நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தாங்க இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு சிம்மம் ராசி வாழ்க்கையில குடும்பத்தில் இருந்து வரக்கூடிய மரியாதை உங்களுடைய வாழ்க்கையை இந்த ஒரு நேரத்தில் உயர்த்தை கொடுக்கும். சிம்மம் ராசி அன்பர்களை
உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் மரியாதை என்பது சாதாரணமான ஒரு விஷயம் போல உங்களுக்கு தெரியாது. அதுதான் என்னுடைய அடையாளம் என்று கூறக்கூடிய ஒரு மனிதர்களாக எப்போதுமே நீங்கள் இருப்பீங்க. 12 ராசிகளில் யாருமே இதை கூற மாட்டாங்க. எனக்கு பணம் கூட வேண்டாம், மரியாதை தான் எனக்கு வேண்டும். உழைத்ததற்கு அனைவருமே சம்பளம் கேட்பாங்க, ஊதியம் கேட்பாங்க. ஆனால் நீங்கள் மட்டும்தாங்க சுயமரியாதையை கேட்டு வாங்கக்கூடிய நல்ல ஒரு மனிதர்களாக நீங்கள் இருப்பீங்க. இது உங்களுடைய அடையாளம் என்பதையும் நீங்கள் கூறவும் ஆரம்பிப்பீங்க. எல்லா விதமான விஷயங்களிலும், எல்லா விதமான இடங்களிலும் நீங்கள் எப்பொழுதுமே அதிகப்படியான சில விஷயங்களுக்கு காத்து இருந்து எவ்வளவோ வாழ்க்கையில நீங்க பொறுமையாக இருந்திருப்பீங்க உங்களுடைய குடும்பத்திற்காக. ஆனா இந்த ஒரு நேரத்துல இது வரைக்கும் உங்களுடைய குடும்பத்தில் இருந்து எந்த விதமான ஆதரவும் உங்களுக்கு கிடைக்காமல் தான் இருந்திருக்கும். இனிமே உங்களுடைய வாழ்க்கையில குடும்பத்தில் இருந்து போதுமான அளவுக்கு ஆதரவு என்பது கிடைக்க ஆரம்பிக்கும். அதனை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய பெரிய விஷயங்களை உங்களுக்கு ஏற்றுக்கொள்ள வைக்கும். இனிமே வாழ்க்கை உங்களுக்கு நல்ல பாடங்களை தேடியும் கொடுக்குங்க. வாழ்க்கைனா என்ன, வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்று எல்லாத்தையும் நீங்கள் புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. இனிமே நீங்க எடுக்கக்கூடிய திசைகள், நீங்கள் பயன்படுத்தக்கூடிய சில போராட்டங்கள், நீங்கள் இதுவரைக்கும் போராடிய சில விஷயங்கள் அனைத்திலும் உங்களுக்கு போதுமான அளவுக்கு உங்களை அது வளர்த்தும் கொடுக்குங்க. இனிமே உங்களுடைய மரியாதை உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் தன்னம்பிக்கையாக மாற ஆரம்பிக்கும். நீங்கள் இதுவரைக்கும் ப்ரூவ் பண்ணி கொண்டிருந்ததை இப்பொழுது நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண தேவை கிடையாதுங்க. ஏன் அப்படின்னா உங்களுடைய வளர்ச்சியை அனைவருமே பார்த்து தெரிந்திருப்பாங்க. அதனால நீங்கள் இதுவரைக்கும் மற்றவர்களுக்கு எல்லாத்தையும் நம்ம கூறணும், நம்மளை பற்றி தெரிய வேண்டும் என்று எவ்வளவோ விஷயங்களுக்கு நீங்கள் போராடி கொண்டிருந்திருப்பீங்க. ஆனால் இனிமே அதை பற்றி நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்க. புரிந்து கொள்ளக்கூடிய மனிதர்கள் புரிந்து கொள்ளட்டும், புரிந்து கொள்ளாத மனிதர்கள் அப்படியே இருக்கட்டும் என்று உங்களுடைய வாழ்க்கையை நீங்க வாழ்ந்து கொண்டிருங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில பெரிய பெரிய மாற்றங்கள் என்பது இனிமே உங்களுடைய வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்குங்க. ஆனா இனிமே உங்களுடைய வாழ்க்கையில போதுமான அளவுக்கு வெற்றியானது கிடைக்கும். உங்களை இதுவரைக்கும் மரியாதை கொடுக்காமல் நடத்தி கொண்டிருந்த நபர்கள் யார் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. அவர்களை என்ன செய்ய வேண்டும் என்பதையும் நீங்கள் இந்த ஒரு நேரத்தில் முடிவு செய்யவோ ஆரம்பிப்பீங்க. நீங்கள் ஒரு நாள் ஸ்டேஜில் எப்பொழுதுமே ஃபீல் பண்ணியிருந்திருப்பீங்க, எங்கோ எனக்கு மரியாதை என்பது குறைந்து கொண்டு இருக்கிறது என்று உங்களுடைய மனதிற்குள் ஒரு பேச்சானது ஓடிக்கொண்டே இருந்திருக்கும். ஆனால் அது உங்களுக்கு தெளிவாக யாரு என்று உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கும். இப்போது அந்த ஒரு கேள்விக்கு ஒரு பதிலானது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். இந்த ஒரு சிச்சுவேஷனில் நீங்கள் அந்த மனிதர்கள் யார் என்பதை நீங்கள் முழுமையாக புரிந்து கொள்வீங்க. அந்த ஒரு மனிதர்கள் யார், அவர்கள் எதற்காக இப்படி செய்தார்கள் என்று அனைத்தையும் புரிந்து கொண்டு அதற்கேற்ற வகையில் நீங்கள் நடந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. எனவே இந்த ஒரு நேரத்தில் எல்லாமே உங்களுக்கு ஓப்பனாகத்தாங்க தெரிய ஆரம்பிக்கும். உங்களுக்குன்னு வரக்கூடிய தடைகள், உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே உங்களுக்கு வெளிப்படையாகவே வர ஆரம்பிக்கும். எனவே எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் அதை எப்படி சமாளிக்க வேண்டும் என்பதை அறிந்து அதன்படி நடந்து கொள்ளுங்கள். எதை பார்த்தும் நீங்கள் பயந்தும் பின்வாங்க கூடாதுங்க. எவ்வளவு பெரிய மனிதர்களாக இருந்தாலும் உங்களுடைய முயற்சிகளை நீங்கள் எடுத்து முன்வைத்து கொண்டே போருங்கள். உங்களுக்கான வெற்றி என்பது நிச்சயமாக கிடைக்கும். எனவே முடிந்த அளவுக்கு உங்கள் கூடவே இருந்து பயன்படுத்திய நபர்களும் உங்கள் கூட பயணிக்க ஆரம்பிப்பாங்க. அவர்களிடம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்கள். மீண்டும் அவர்கள் உங்களை தேடி வந்தால் அவர்களிடம் பேசாமல் இருப்பது தாங்க உங்களுக்கு சில நன்மைகளை நிச்சயமாக தேடியும் கொடுக்குங்க. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில இங்கே பெரிய அளவுக்கு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இருக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நான் கூறியது அனைத்தும் உங்களுடைய நன்மைகளுக்காக இருக்கிறதா இல்லையா, உங்களுடைய வாழ்க்கையில் அது சரியாக பொருந்துகிறதா என்பதையும் கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு மட்டும் நீங்கள் ஒரு புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே தாங்க நடக்கும். நன்றி, வணக்கம். ஏதேனும் கேள்விகள் இருந்தால் கமெண்ட் வாயிலாக கேளுங்கள். அதற்கும் நான் பதிலளிக்கிறேன். நன்றி, நன்றி, நன்றி.